கண்ணை குத்துனா அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா அதுவே கருணை காட்டினா நாம யாருன்னு அவன் புரிஞ்சுப்பான். இது வரைக்கும் காட்டின எந்த கருணைக்கும் அர்த்தம் இருந்ததே இல்லை. இதுக்கு மேலே நான் கருணை காட்டினா இந்த உலகத்தோட முதல் முட்டாள் நானா தான் இருப்பேன். பொண்டாட்டி தானே, பொண்டாட்டிக்காக முட்டாள் ஆகிறதுல என்னடா தப்பு? பொண்டாட்டிக்காக முட்டாளா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நான் பொண்டாட்டியால முட்டாளான வேண்டாம் மாப்பிள்ள. போதும் மாப்பிள்ள, இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததே போதும். யாதி வயசுல தான் நான் மூத்தவ, ஆனா குணத்துல என்னைக்குமே நீதான் மூத்தவ. உன் கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் உன் மக தமிழ நினைச்சு பாரு. அவளை நினைச்சதுக்கு அப்புறமும் உன்னால இப்படியே தான் இருக்க முடியும்னா நீ தாராளமா இரு. உன்னை நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், நாங்க போயிட்டே இருப்போம். கண்ணை மூடி யோசிச்சா கூட இப்பெல்லாம் எங்க அம்மா முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா முகம் வர்றதுனால என்னால பாரதி செஞ்சதை மறக்கவும் முடியல, அவங்களை என்னால மன்னிக்கவும் முடியல. எனக்கு உண்மையிலேயே நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் இனிமே அந்த பேரை சொல்லாதீங்க, அவங்களை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. பாரதி பொண்டாட்டி வேணாண்டா, யாரோ ஒரு முகம் தெரியாத பொண்ணு ஏதாச்சும் சாகு கிடைக்கிற நிலைமையில இருந்தா நீ வந்து ஹெல்ப் பண்ணுவலடா. அப்படி நினைச்சுக்கேண்டா, வாயேண்டா. டேய் ரெட்ட உசுருடா, டேய் வாயேண்டா. ஏய், அந்த ஆதி எப்போவோ செத்துட்டான்டா. காசில எங்க அம்மா உடம்பு அடக்கமாகும் போது அந்த ஆதியும் அடக்கமாயிட்டான். டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? போதும் மாப்பிள்ள, நான் ரொம்ப அழுதுட்டேன். என்ன மேலும் மேலும் அழ வைக்காத. டேய் டேய் என்ன மாப்பிள்ள ஆதி இப்படி பேசிட்டு போறாரு? பாரதிக்கு ஏதாச்சும் நடக்க கூடாதது நடந்துட்டா என்ன பண்றது? இவ வராம அவ பொழைக்க மாட்டாளே. அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் பாட்டி. சொல்லியா தர்மலிங்கம்? ஏச்சா எங்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் மருமக ஆதிய பார்க்க போயிட்டு இருக்கேன்யா. மருமகனா? பின்ன எங்க அக்கா மகன் எனக்கு மருமகன் இல்லையா? என்னையா சத்தத்தையே காணோம்? ஓ என்ன திடீர்னு மருமகன் பாசம் மழைய பொழியிறான்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்லையா, நேத்து எங்க அக்கா போட்டோக்கு மாலையை போட்டு அந்த பாரதியை பத்தி தப்பு தப்பா சொன்னேன். ஆதி அதை உண்மைதான் நம்பி அமைதியா இருந்தான். அதான் இத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இப்பவே அந்த பாரதி அவன் வாழ்க்கையில இருந்து துரத்தி விட்டுறணும். ஏச்சா என்ன ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கீங்களா நீங்க? ஏன் அப்படி கேக்குற? பின்ன என்ன சார், அந்த அந்த ஆதி பையன் பாரதியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இவர் அங்க அவங்க அக்கா போட்டோவுக்கு போய் மாலையை போட்டு இவர் சொன்னாராமா. சார் இப்படி நேரத்துக்கு அவன் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான் சார். என்னைய சொல்ற? யோ நேத்து நான் பேசின பேச்சுக்கு பாரதி அவன் கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். இப்ப என்ன அவன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ற? அட போங்க சார், நீங்க வேற. இங்க இருங்க, என் மாப்பிள்ள அழகர் இருக்கான்ல, அவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேத்து நைட்டு
என் சின்ன மகளுக்கு போன போட்டு பாரதி மகளை அங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். பாரதியோட மகளை வச்சு அந்த ஆதி பையன் மனசை கலைச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். எப்படியும் அந்த ஆதி பையன் இங்க வந்தா பாரதி கண்ணு முழிச்சுடுவான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் நடந்ததெல்லாம் மறந்துபுட்டு சந்தோஷமா டூயட் பாடிட்டு திரிவாங்க. நாமளும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாம வயசாகி போய் சேர வேண்டியதே. யோ 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? நாம என்ன நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஆனா அந்த ஆதி பையனும் அழகரும் நினைச்சது அம்புட்டும் நடக்குது. எப்படியாவது நடத்தி முடிச்சு போடுறாங்க. யோ அவங்க நினைச்சது நடக்கும்னா நாம நினைச்சதையும் நடத்தியே ஆகணும். நடக்கும் நடக்கும். இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? அதான் அந்த ஆதி பையன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கானே. கிளம்ப தானே செஞ்சிருக்கான், இன்னும் அங்க வரலையே. இந்த ஊர் எல்லையை கூட அவன் தாண்ட மாட்டாயா? சார் மறுக்கா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்கே சும்மா சும்மா அவனை நோண்டிக்கிட்டு இருக்கணும்? ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு அவனை மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். எங்க அக்காவுக்கு துணையா அந்த ஆதியையும் அவனுக்கு துணையா உன் மருமக அழகரையும் அனுப்பி வச்சிடலாம். சார் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, சத்தியமா சொல்றேன், உங்க அப்புறானே உங்களுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்ணி போறேன் நானு. ம்